ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்டன் 3 பொருட்களை வச்சு மட்டுமே நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளஃபியான ஒரு ஓரியோ கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து 10 ரூபா ஓரியோ பேக்கெட் வந்து 3 வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 30 ரூபான்னு சொல்லிட்டு ஒன்று பெருசு வைக்கும், நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அப்படி வாங்கினா குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி வாங்கியிருக்கோம். அது வந்து வாங்கிட்டு உங்கள் விருப்பம் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் க்ரீம் தனியாக பிஸ்கெட்ஸ் தனியாக வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ஓரியோனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நாங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் வேறு பிஸ்கெட் எடுத்து இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சொதப்பலாக சான்சஸ் இருக்குது. நாங்கள் வந்து பண்ணுறதை நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக ஒன்று வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுறது அப்படியே வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து என்ன தான் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் வந்து அதுக்கு காசு கொஞ்சம் அதிகமாகும். அவங்க வந்து டேக்ஸு எம்ஆர்பின்னு சொல்லி அதிகமாக நிறைய வாங்குவாங்க. பட் நீங்கள் வந்து நம்ம கையால் செஞ்சால் அதுவே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் கேட்பீங்க. ஆனால் நீங்களே உங்கள் கையால் ஒரு தடவை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியும். நீங்கள் நார்மலாக தினைக்கும் சமைச்சிட்டு தான் இருப்பீங்க, பட் என்னதான் இருந்தாலுமே இந்த மாதிரி கேக்கெல்லாம் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம முதல்ல அந்த பிஸ்கெட்ஸ் மட்டும் வந்து அரைக்க போகிறோம். நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸ் உடச்சி போட்டுக்கோங்க. அந்த உடச்சி போட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா சூப்பராக கிரெயின் ஆகும். இல்லாட்டி வந்து நடு சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த க்ரீம் வந்து இங்கே செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே செப்பரேட்டாக இருக்கட்டும். இது வந்து நமக்கு அடுத்ததுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் எங்கள் அம்மா சேர்ந்து தான் செஞ்சுட்ருந்தோம். நாங்கள் வந்து இப்போ அங்கே எதாவது திட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீதி இருக்கலாம் ஃபுல்லாக தட்டி போட்டுக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஏன்னா வந்து இதுவே வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் வந்து 3 பிஸ்கெட்ஸ் எப்படி உங்களுக்கு பத்தாது, எங்களுக்கே வந்து பத்தலை. பிகாஸ் ஏன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பண்ணணும். ஒரேடியாக பால் ஊற்றிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நீங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து இதில் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் உப்பிட்டு வரும். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா பெருசாலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மளிகை கடையில் இப்போ பேக்கிங் சோடா கேட்டிங்கன்னா வந்து சின்னதாக பேக்கெட்டில் வந்து விற்பாங்க. ஸோ 10 ருபீஸ்க்கே விற்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து சில பேர் நீங்கள் ஈனோவும் போட்டு செய்யலாம், பட் அதோட மெத்தட் கொஞ்சம் மாறும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதில் நாங்கள் வந்து 1 கப் பால் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து அதனால் இந்த 1 கப் பாலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் பசஞ்சுக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வந்து இதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேயருக்காக நம்ம வந்து டெய்ரி மில்க் எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து 10 ரூபா வந்து 2 வாங்கிட்டோம். ஸோ வந்து இதை முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட்டும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து மெல்ட்டும் பண்ணலாம், இல்லாத வந்து மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். பிகாஸ் வந்து மெல்ட் பண்ணோன்னா அதை வந்து குக்கரில் தான் வச்சு மெல்ட் பண்ணோம். நீங்கள் அப்படியே மெல்ட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நாங்கள் மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே மெல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. குக்கரில் வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஸ்டீம் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனல் சொன்ன பற்றி நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எதுக்கு அவ்வளோ நேரத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சோன்னே இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து இந்த க்ரீமையும் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே டெக்கரேஷனுக்கு ஊற்றணும் அப்படின்ட்டு இருந்தோம். ஏன் ஊற்றணும் அப்படின்னா வந்து அப்போ தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். நாங்கள் வந்து அது வந்து நம்ம நார்மலாக வந்து மெல்ட் பண்ணவே கூடாது, அதே மாதிரி குக்கரில் வச்சுமே மெல்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்குள்ளே வந்து மிக்ஸி வந்து பவுடர் போட்டுடலாம். ஸோ அதுக்கடுத்தது அந்த க்ரீம் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். முதல்ல இதையும் நல்லா வந்து உடச்சி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பவுலில் வந்து இதையும் வந்து நல்லா நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா க்ரீம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம க்ரீமையும் சேர்த்து வந்து போட்டு வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ வந்து அந்த இப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலையும் ஊற்றிக்கிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ வந்து கொஞ்சம் நாய்ஸ்லாம் வந்து வரும். ஸோ நீங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வரும். நான் வந்து இப்போ தொடர்ந்து நிறைய குக் பண்ணலாம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சக்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டோம். அதில் இருக்க சக்கரையே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இந்த சக்கரை வந்து ஒரு டோட்டலி ஆப்ஷனல் தான். எங்களுக்கு வந்து சக்கரை அதிகமாக போட்டால் தான் ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். சாக்லேட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து
இது வந்து ஹீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மோல்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ மோல்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் நார்மலாக டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து லைட்டாக ஆயில் எடுத்துகிட்டு உங்கள் கையில் தேய்ச்சிக்கோங்க. அப்புறமா இது பார்த்திங்கன்னா மைதா. ஸோ இந்த மைதாவை எடுத்து நீங்கள் தேய்ச்செல்லாம் விடக்கூடாது. தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது. அந்த ஆயிலும் இருக்கணும், மைதாவும் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் மேலே அப்படியே சுற்றினா அப்படியே போட்டு விட்டுருங்க. நீங்கள் டேப் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆஃப் போட்டுக்கோங்க. ஆஃப் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு க்ரீம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த க்ரீமை அதுக்கு நடுவில் ஊற்றிட்டு அப்புறமா திருப்பி அதை ஊற்றணும்னா நமக்கு அப்படியே ஒரு லேயர் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கட் பண்ணும் போதே கொஞ்சம் டேஸ்டி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து அந்த ஒயிட் க்ரீம் அப்புறமா வந்து அந்த டேரி மில்க் சாக்லேட் ரெண்டுத்தையுமே போட்டு நம்ம பண்ணியிருந்தோம். அது செம்ம டேஸ்ட்டியாக வந்துருந்துச்சு. நாங்களே வந்து அது வந்து நிறைய இடத்துல வந்து லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஒரு கேரமல் ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்களும் வந்து சும்மா இருக்கும் போதே சும்மா இந்த டெய்ரி மில்க் அப்புறம் இந்த ஓரியோலுக்கு க்ரீம் இது மட்டும் வச்சு நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் அந்த பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதே மாதிரி வந்து ஓரியோ அதிகமாக சாப்பிடாதீங்க, அந்த உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நாங்கள் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிடணும் சொல்லிட்டு எங்களுக்குலாம் ஓரியோ பிடிக்காது. நாங்கள் வந்து இந்த கேக் வந்து பார்த்தோன்னே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது செஞ்சுருந்தோம். நாங்கள் சாப்பிட்லாம், பட் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நடுவில் இப்படி போட்டு நீங்கள் அந்த சாக்லேட் போட்டு வச்சுருக்கீங்களா நல்லா இந்த கேரமல், அதில் வந்து நீங்கள் கையே வைக்கக்கூடாது. அதை நார்மலாக அப்படியே கீழே வச்சு டேப் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பிடிச்சி அப்படியே கீழே அப்படியே தட்டுன்னு தட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே அழகாக அதுவே நல்லா வந்து சுத்திரம் வந்து இதுவாயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கீழே வந்து ஒரு சின்ன பொரியல் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து மூடி இல்லாமல் கவுத்து வச்சிங்கன்னா அதுவே ஒரு ஸ்டாண்ட் தான். நம்ம வந்து ஸ்டாண்ட் வந்து வாங்கலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிஃபன் பாக்ஸை போட்டுட்டு நீங்கள் விசில் கேஸ்கட் ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து அதை 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பண்ணோடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இப்படி தான் வந்துருந்தது. ஸோ வந்து பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்தது. அதேமாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்கறது விட டேஸ்ட்டு தான் இன்னும் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு மேலே நம்ம கேரமல் வந்து கொஞ்சம் மேலே டாப்பிங் போல எங்கள் அம்மாவுக்கு எனக்கு கெஞ்சு கூத்தாடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே நார்மலாக வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் விட நம்ம மேலே ஊற்றி சாப்பிட்டது இன்னும் டேஸ்டியாக இருக்குது. நானே எங்கள் அண்ணனும் அப்புறம் அந்த கேரமல் கூட அதில் கேக்கில் அதிகமாக நாங்கள் வந்து அந்த கேரமலை வந்து பார்த்திங்கன்னா தனியாக சாப்பிட்டோம். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் வாங்கியிருந்தது. இதுவும் டோட்டலி ஆப்ஷனல் தான். நாங்கள் வந்து டெக்கரேஷனுக்காக அப்படி வந்து வாங்கியிருந்தோம். ஒரு ஜெம்ஸ் பேக்கெட்டில் எங்களுக்கு நாங்கள் 8 பீஸ் போட்டிருந்தோம். கரெக்டாக 8 பீஸ் இருந்தது. நான் கூட வந்து பயந்துட்டேன் ஏதாவது போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோ ஸ்டிக்ஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். சாக்கோ ஸ்டிக்ஸ் வந்து மேலே வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இல்லை வேணாம், அப்படியே எதுக்கு இதுவே வந்து ஒரு மாதிரி இடம் இல்லாமல் இருந்தது, ஏன் கொச்சுன்னு இருக்கணும், அப்படியே நம்ம இது தனியாகவே அப்படியே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அப்படியே வந்து பங்கு போட்டுக்கிட்டே 8 பீஸை. நீங்களும் மறக்காமல் இதை உங்கள் ஃபேமிலியோடு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நான் வந்து எதெல்லாம் டோட்டலி ஆப்ஷனல் சொல்லணும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க தேவையில்ல. ஸோ இதில் வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சது வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக அது சூப்பராக இருந்தது. வெளியே வாங்கின மாதிரியே செம்மையாக இருந்தது. பட் ஒரு பீஸே 45-50 ருபீஸ் விற்கிறாங்க. ஒரு சின்ன கேக் பீஸே நம்ம 100 கூட செலவு பண்ணல. இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து ஓரியோ மில்க் ஷேக் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வரும். நாங்கள் வந்து அது கடையில் போய் சாப்பிட்டு பார்த்தோம். அந்த ஓரியோ மில்க் ஷேக்கு செம்மையாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். நீங்களே பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு பாதியாக வந்து கட் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அது எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்க பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.